அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கக்கூடிய மசாலா ஸ்பைசஸ்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம், அதாவது 1 கிலோவுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணணுங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 450 கிராம் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தொக்கா வரணும் அப்படின்னா. எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம போட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எறா, அதாவது தோல் உரிச்சதுக்கப்புறம் 1 கிலோவா இல்லை தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி 1 கிலோவான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது தோல் உரிச்சதுக்கப்புறம் 1 கிலோ போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்புத்தூள் தேவையான அளவுக்கு, இதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்போ எறா வந்து நல்லா வதங்கி வரும்பொழுதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த எறாலாம் சுருங்கி உங்களுக்கு ரவுண்டாக வரும். அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே தொக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பரிமாறலாம். ரொம்பவே சூப்பரான மசாலா எறா தொக்கு ரெடி.